ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्तांग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं कोनयादि परां गतिम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना। अंजनानंदनं वीरं जानकी शोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लंका भयंकरम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। आञ्जनेयमरिपाठलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. சர்வலோகேஸ்வரனான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தால் நடந்து வரக்கூடியது ஒரு ஸ்ரவண யஜ்யம். ஸ்தல விசேஷம் மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னழிந்து கானமர் வேழம் கையெடுத்து அலரக் கரா அதன் காலினை கதுவ ஆனையின் துயரந்தீர புல்வூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேன் அமர்சோலை மாடமா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனேன் திருமங்கையாழ்வார் பாடின விதத்தில் கரி வரதராஜ பெருமானாய் இவ்வூரில் சேவை சாதிக்கின்றார் பகவான். அப்பேற்பட்ட ஸ்தல விசேஷம் பெருமாளுக்கு எவ்வளவு பெருமை உண்டோ அவ்வளவு பெருமை பெருந்தேவி தாயாருக்கும் இங்கு உண்டு. போன தடவை வரும்போது தாயார் சந்நிதி அங்க இல்லை. இந்த தடவை அடியனுக்கு ஒரு பெரிய பாக்கியம் பெருந்தேவி நாயகா சமேத வரதராஜ பெருமாளா சேவிக்கிறதுக்கு ஒண்ணு. ரெண்டாவது விஷய வைலட்சண்யம். விஷயம்ங்கிறது ரொம்ப ஒசத்தியான விஷயம். இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீமத் ராமாயணம், அதை பத்தி சொல்ல போறோம். மூணாவது பாஷ வைலட்சண்யம். என்னன்னா பாஷா, இதுல சொல்லியிருக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி. சார், தமிழ் மொழிக்கு அவ்வளவு பெருமை உண்டான்னு கேட்டா, சுவாமி வேதாந்த தேசிகன் என்னும் ஆச்சாரியன் இந்த தமிழகத்தில் தோன்றிய ஒரு மகனீயர். இன்னைக்கும் நீங்க பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில வர கிரமத்துல பாஷ்யக்காரர் ராமானுஜர் பக்கத்துல தேசிகன் எழுதியிருப்பார். சேவிச்சிருக்கலாம் தெரியல, சேவிக்கலன்னா சேவிச்சுட்டு வந்துருங்கோ. நாளைக்கு இப்ப கதை கேளுங்க, நாளைக்கு இருக்கலாம். அப்பேற்பட்ட சுவாமி தேசிகன் பரமபத சோபானம்னு ஒரு கிரந்தத்தில் எடுக்கிறார். ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தால் அர்ச்சிராதி மார்க்கத்தில் செல்லக்கூடிய இந்த ஜீவாத்மா விரஜா நதியை தாண்டி வைகுண்டத்துக்குள்ள போன உடனே பெருமாளை சாமகானம் பண்ணிண்டே இருக்குமா. ஏன்னா வேதம் சொல்றது சாமகாயன் நாஸ்தே ஹா ஊஹா ஊஹா அப்படின்னு வேதம் சொல்றது. ஏன்னா ஒரு ஜீவாத்மா வைகுண்டம் போன உடனே சாமகானம் பாடிண்டே இருக்குமா, பெருமாளை நோக்கி ஸ்துதி பண்ணிண்டே இருக்குமா. அததான் புருஷ சுக்தம் சொல்றது, சதா பஷ்யந்தி சூரையா. நித்தியசூரிகள் பெருமாளை பார்த்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணிண்டே இருப்பாளாம். ஆனா தேசிகன் அங்க ஒரு விஷயம் விவரிச்சு சொல்றார். என்னன்னா வைகுண்டம் போன உடனே அந்த ஜீவாத்மா அப்ராகிருதக சரீரம் பெறும், பிரகிருதி சம்பந்தம் இல்லாத ஒரு சரீரத்தை பெறும். பெற்ற பிறகு பகவானை துதி செய்யும். எந்த மொழியில துதி செய்யும் அப்படின்னு கேட்டார்.
தமிழ் பல்லாண்டு பல்லாண்டிசையுடன் பாடுவமேன்னு எடுத்தார். வைகுண்டம் போனோடனே இந்த ஜீவாத்மா தமிழ்ல தான் பல்லாண்டு பாடும்னு விட்டார், வேற எந்த மொழியிலையும் இல்லைன்னு விட்டார். அதனால வைகுண்டம் போனாலும் ஒஃபிஷியல் லாங்குவேஜ் தமிழ் தான். நீங்க உடனே சம்ஸ்கிருதம் கத்துக்கலேன்னு வருத்தப்படாதீங்க, கத்துண்டா வசதி தான். அங்க போய் தமிழ் என்னன்னா, சில பேர் தமிழ் சம்ஸ்கிருதம் கத்துக்க மாட்டேன்பா, சரி தமிழ் கத்துக்கிறாளான்னு பார்த்தா அதுவும் கத்துக்க மாட்டா, அதுவும் கஷ்டமா இருங்க. ஏதாவது ஒன்னாவது உருப்படியா கத்துக்கணும். அதனால தமிழ் பல்லாண்டு பாடுவோம். ஒண்ணு, ஸ்ரீமத் ராமாயணத்தில் வால்மீகி இயற்றிய ஸ்ரீமத் ராமாயணத்தில் சுந்தரகாண்ட படலத்தில் சீதா பிராட்டியுடன் ஹனுமார் பேசிக்கொண்டு இருப்பர், சம்ஸ்கிருதத்துல பேசுவர். கொஞ்ச நாள் ஆனவுடனே அவளுக்கு புரியாப்புல பேசணும், ரொம்ப அனுபவிக்கிறாப்புல பேசணுங்கிறதுக்காக மதுர பாஷையில் பேசினார்னு எடுக்கிறார் வால்மீகி. மதுர மொழி அப்படின்னா எதுன்னு கேட்டார் வியாக்கியாத்தா. ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியோடு தமிழ்ல பேசினார்னு வியாக்கியானம். என்ன கவனிங்க, ஏன்னா மதுர மொழின்னு சொன்னா அமுத மொழி, தமிழுக்கும் அமுதென்று பேர்னு பிற்காலத்துல ஒரு பாடலே வந்தது பாருங்க. ஏன்னா தமிழ் என்பது ஒரு அமுதமான ஒரு மொழி. அதை பேசக்கூடிய விதத்தில் பிழை இல்லாமல் பேசினால் அந்த மொழியின் ஏற்றமும் அந்த மொழியில் இருக்கக்கூடிய பிரபாவமுமே தனி. அப்பேற்பட்ட பாஷா என்கின்ற தமிழ் பாஷையில் சொல்லக்கூடியது அடுத்த பெருமை. அதனால கரிவரதராஜ பெருமாள் கோவில்ல சொல்றோம், ராமாயணம் சொல்றோம், தமிழ்ல சொல்றோம். அடுத்தா நாலாவது ஸ்ரோத்ரு வைலட்சண்யம், கேட்கிறவாளுக்கு பெருமை. நீங்க முதல் தடவை தான் ராமாயணம் கேட்கிறேளுங்கிறது இல்லை, பகுதா ஸ்ரோதவ்யா பகுபிய ஸ்ரோதவ்யா, பல விஷயங்களை பல பேர்கிட்ட பல முறை கேட்டிருக்கள். அதனால இப்ப நான் ராமாயணத்தை பத்தி சொல்றேன்னா உங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஒன்னும் ராமாயணம் மட்டுமா கேட்டிருக்கள், பாகவதமும் கேட்டிருக்கள். பாகவதம் மட்டுமா கேட்டிருக்கள், பாரதமும் கேட்டிருக்கள். பாரதம் மட்டுமா கேட்டிருக்கள், திருப்பாவையும் கேட்டிருக்கள். அதனால ராமாயண பாகவத பாரத திருப்பாவை பிரபந்தங்கள்லாம் கேட்டிருக்கள். ஒருத்தர்கிட்ட தான் கேட்டிருக்கேளா, இல்ல பல பேர்கிட்ட கேட்டிருக்கள். ஒரு முறை தான் கேட்டிருக்கேளா, பல முறை கேட்டிருக்கள். பல விஷயங்களை பல பேர்கிட்ட பல முறை கேட்ட உங்ககிட்ட நான் சொல்லணும்னா அடுத்த பெருமை நீக்கு அதுதான். அதனால கரிவரதராஜ பெருமாள் கோவிலுக்குள்ள ராமாயணத்தை தமிழ்ல பலமுறை பல பேர்கிட்ட பல விஷயங்கள் கேட்ட உங்க எதிர்க்க சொல்லணுங்கிறது அடியேனுக்கு இருக்கக்கூடிய பாக்கியம். அதனால இந்த 6 நாட்கள்ல முதல் நாள் முற்று பெற்றது. நேற்றைய நாளுக்கு பெருமை என்னன்னா, பெருந்தேவி தாயார் ஏழிற்கான்னு சொன்னேன். அவ தொடங்கின நாள் அவளுடைய நாள்லயே ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்க, சுக்கிரவாரத்துல, அதுவும் தை மாசத்துல இருக்கக்கூடிய சுக்கிரவாரம், தை வெள்ளியில ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு ஒசத்தியான நாள், பிரதோஷ சமயம் இல்லையா, இன்னைக்கு பிரதோஷமோனோ, அதுவும் இன்னைக்கு என்ன சனிக்கிழமை பிரதோஷம். அதனால அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அழித்தவனை ஒண்ணு முக்கண்ணப்பான்னு கொண்டாடப்படக்கூடிய சர்வஜரான பரமசிவனாருக்கு உகந்த வேளை. பரமசிவனாரே மந்திரராஜ பத ஸ்தோத்திரத்துல கொண்டாடக்கூடிய முக்கண்ணப்பனா இருக்கக்கூடிய நிருசிம்மனுக்கு உகந்த வேளை. ஏன்னா நரசிம்மருக்கும் 3 கண் உண்டு, ஞாபகம் வச்சுங்கோ. சக்கரத்தாழ்வாருக்கும் 3 கண் உண்டு. நரசிம்மருக்கும் சக்கரத்தாழ்வாருக்கும் பல குணங்கள் 2 பேருக்கும் சமமா இருக்கிறபடியால் தான் 2 பேரையும் ஒத்தருக்கு பின்னாடி ஒத்தர் வச்சிருக்கோம். இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி உண்டு, பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர் அப்படின்னு. அதனால சக்கரத்தாழ்வாருக்கும் தம்ஷ்ட்ரான்னு கோரப்பல் உண்டு, நிருசிம்மனுக்கும் உண்டு. இவரும் சக்கரத்தாழ்வார் 16 ஆயுதங்கள்ல சக்கரம் வச்சுருக்கார். நிருசிம்மமூர்த்தி நீங்க நன்னா சேவிங்க, இங்க கோவில்ல நீங்க சேவிச்சுட்டு வரும்போது பிரதட்சிண நாளைக்கு வரையில் இல்லையா, நிருசிம்மனை சேவிப்பேள் இல்லையா, அந்த சக்கரத்தாழ்வார் பின்னாடி அவர் கைகள்ல என்ன இருக்கும், சக்கரம். 4 கையில என்ன இருக்கும், 4 கையிலையும் சக்கரம் இருக்கும். நன்னா கவனிச்சு பாருங்க, 4 கையிலையும் ஆகம சாஸ்திரம் சொல்றது நிருசிம்மன் சக்கரத்தாழ்வார் பின்னாடி இருந்தா 4 கையிலையும் சக்கரம் இருக்கும்னு சொல்றது. அதனால அப்பேற்பட்ட பிரதோஷ சமயத்துல சொல்ல போறோம். அதனால அது ஒரு தனி பெருமை. இப்போ நேற்றைய தினம் பூர்வ சரித்திரத்துல நாம் பார்த்தது என்ன, கம்பநாடர் அருளிய ராமாயணத்தில் பாலகாண்டத்தை பார்த்தோம். பிறந்தானே ராமன் என்கின்ற தலைப்பில் பார்த்தோம். அப்ப முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன், என்னன்னா ஆழ்வாராதியர்கள் பாடி கொடுத்த 4000 திவ்ய பிரபந்தமே கம்பநாட்டாழ்வாருக்கு முன்னோடியாக அமைந்தது அப்படின்னு பார்த்தோம்.
அதுல ஒரு பாசுரம் வந்தது. ஒரு பகலெல்லாம் உதரத்துள் பொதிந்து அருமறைக்கு அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் சோதியை திருவுரப்பயர்ந்தனள் திறம்கொள் கோசலை. கோசலையான கௌசல்யாதேவி தன் கர்ப்பத்தில் சர்வலோகேஸ்வரனான பகவானை தாங்கினாள் அப்படிங்கிறத பார்த்தோமா நேத்து. அத ஆழ்வார் விவரிச்சு சொல்றார். ஏன்னா அவர் பெரிய செல்வந்தனின் பத்னி, மகாராணியா பட்ட மகிழ்ச்சியா இருக்கக்கூடியவள். அவளுக்கு பெருமாளை தூங்க வைக்கணும். பெருமாள்னா யாரு? ஆரம்பிச்சுட்டார் சார். ஏதோ கொஞ்சம் கேள்வி கேட்கலையேன்னு பார்த்து போட்டா யாரோ கண்ணை போட்டுவிட்டா முதல்லயே கேள்வி. யார் பெருமாள்னா யாரு? பெருமாள்னா அப்படின்னா கிருஷ்ணர் யாரு? சரி, மகாவிஷ்ணுடைய அவதாரம். பெருமாள்னா யாரு? கரிவரதராஜன். நம்ம ஊர் பெருமை சொல்லிட்டோம். ஓகே, பெருமாள்னா கிரந்தத்துல என்ன? ஸ்ரீரங்கம். அப்புறம் நம்பெருமாள். எல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். ஆனா ஒண்ணும், பெருமாள்னு பொதுவா இலக்கணங்கள்லயோ அதெல்லாம் சொல்லும் போது பொதுவா விஷ்ணு என்கின்ற நாராயணன், அதுதான் அர்த்தம். திவ்ய தேசங்கள்ல சொல்லும் போது 108 திவ்ய தேசங்கள்ல யாராவது ஒருத்தர், சார் நான் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு போயிட்டு வந்ததா அர்த்தம். ஏன்னா வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு பெருமாள் கோவில்னு பேர். வெறும்ன கோயில்னா ஸ்ரீரங்கம், பெருமாள் கோயில்னா காஞ்சிபுரம் ஆயிடுதா. இன்னொன்னும், இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரேன். சம்பிரதாய கிரந்தங்கள்ல, வைணவ கிரந்தங்கள்ல பெருமாள்னு சொல்ற இடத்துல ராமன்னு மட்டும்தான் அர்த்தம், வேற யாரும் அர்த்தம் கிடையாது. பெருமாள்னு சொன்னா ராமர். நீங்க உடனே கேட்கலாம், இல்லையே சார் அது நாராயணனும் பெருமாள் தானே. அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா வைணவ கிரந்தங்கள்ல பெருமாள் கூறினார்னா ராமர் கூறினாருன்னு தான் அர்த்தம். கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் தான் சொல்லுவா, ராமருக்கு மட்டும் பெருமாள்னு பேர். அதனால ராமரையே மனது முழுக்க கொண்டு அவரை ஈரச்சொற்களால் பாடிய குலசேகராழ்வாருடைய பிரபந்தத்துக்கு பெருமாள் திருமொழின்னு பேர். எடுத்தா ராமர் பெருமாள் அப்படின்னா லக்ஷ்மணன்னு வரக்கூடிய இடத்துல எல்லாம் இளைய பெருமாள்னு வரும். எடுத்தா 1 2 3. திருவடி அப்படின்னு சொன்னா யாரு? பெருமாளுடைய பாதம். அது இருக்கட்டும். திருவடி வந்தார் அப்படின்னா யாரு? ஹனுமாருக்கு திருவடின்னு பேர். பெரிய திருவடின்னு சொன்னா கருடன்னு பேர். ஆயிடுதா. மகாராஜர் கூறினார் அப்படின்னா யாரு? மகாராஜர். இந்த பக்கம் என்னால அடிக்கடி திரும்பி பார்க்க முடியல, மன்னிச்சுக்கோங்க. மகாராஜர் கூறினார்னா யார்? அந்த காலத்துல மிக்சி ஒண்ணு வரும் தெரியுமோ, மகாராஜா மிக்சி அப்படின்னு. மகாராஜர் கூறினார். யார் அந்த மகாராஜர்? தசரதர். ஞாபகம் வச்சுங்கோ. மகாராஜர் கூறினார்னு வைணவ கிரந்தங்கள்ல எடுத்தா சுக்ரீவன் அர்த்தம். சக்கரவர்த்தி கூறினார்னா தசரதன் அர்த்தம். சக்கரவர்த்தி திருமகன் கூறினார்னா ராமன் அர்த்தம். பிராட்டி கூறினாள்னா சீதைன்னு அர்த்தம். பெரிய உடையார் அப்படின்னா யாரு? நீ ரொம்ப கேள்வி கேட்கிறீ சுவாமி, ஏதோ ஒரு கேள்வி கேட்டு முடிப்பேர்னு பார்த்தா. பெரிய உடையார்னா ஜட்டாயுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுங்க. இந்த பெயர்கள்லாம் நீங்க புஸ்தகங்கள்ல வரும்போது இந்த குழம்பிக்க கூடாதுங்கிறதுக்காக சொன்னேன். கௌசல்யா தேவி என்ன பண்ணா, ராமரை தாலாட்டணும். அவர் ரொம்ப பிஸி குவீன். தினம் எங்கேயாவது ஒரு இடத்துல திறப்பு விழா அதுக்கெல்லாம் போயிடுறா கௌசல்யா தேவி. அதனால குழந்தை எப்படி தாலாட்டுறது? அவளுக்கு பாட்டும் ரொம்பலாம் வராது, சர்வம் தாளமயம் மாதிரிலாம் வராது. அதனால இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சா. அப்போ அவுட் சோர்ஸ் பண்ணிட்டா. எல்லாம் இப்ப அவுட் சோர்ஸ் தானே பண்றோம். பிக் பாஸ்கெட், பெரிய கூடை, அதுதானே இப்ப காய்கறி எல்லாம் கொடுக்கறது. அவ அவுட் சோர்ஸ் பண்ணிட்டா. யாருக்கு பண்ணான்னா, கொள்ளிக்காவலன் கூடல் நாயகன் கோழியர்கோன் குலசேகராழ்வாருக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டா கௌசல்யா தேவி. என் குழந்தைக்கு நீ தாலாட்டு பாடுன்னா. மனப்புகழ் கௌசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன் சேர்
கண்ணினன்மதில் புடைசூழ் கணபுரத்தின் கரு மணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ கொங்குமல்லி கருங்குழலாய் கோசலை தன் குலமதலாய் தங்கு பெரும் புகழ் ஜனகன் திருமருக தாசரதி கங்கையிலும் தீர்த்தமலி கணபுரத்தில் கருமணியே எங்கள் குலத்தில் நமுதே ராகவனே தாலேலோ தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே யாவரும் வந்தடி வணங்க அரங்க நகர் துயின்றவனே காவிரி நல் நதி பாயும் கணபுரத்தின் கருமணியே வேவரிவலை வலவ ஸ்ரீரமாலேலோ. குலசேகராழ்வாருடைய அந்த ஈரச் சொற்களை பாருங்க. அப்பேற்பட்ட குலசேகராழ்வார் தான் தன்னை கௌசல்யாதேவியாக நினைத்து விபவாவதாரமான ஸ்ரீராமனை திருக்கண்ணபுரம்ங்கிற கிருஷ்ணாரண்ய கஷேத்திரத்துல நீலமேக பெருமாளாய் சௌரிராஜ பெருமாளாய் பார்த்து ராமனாக பாவித்து ராமாயணார்த்தங்கள் அடங்கிய இந்த பாசுரத்தை பாடி வைத்தார். அப்பேற்பட்ட ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆயிடுத்து அப்படிங்கிற வரைக்கும் நேற்று பார்த்தோமா. இப்ப அயோத்தியா காண்டத்துக்குள்ள பிரவேசம். ஸ்ரீமத் ராமாயணத்துல 7 காண்டங்கள் இருக்கு. எதுனா பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்யா காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம். 7 காண்டங்கள் இருக்கு. வடமொழி சம்ஸ்கிருதத்தில் அமைந்த ஸ்ரீமத் ராமாயணத்தின் 7 காண்டங்களையும் ரச்சனம் பண்ணவர் வால்மீகி பகவான். ஆனால் தமிழில் பாலகாண்டம் தொடங்கி பட்டாபிஷேகம் யுத்த காண்டம் ஈராக தமிழில் கொடுத்தவர் கவி சக்கரவர்த்தி கவி சார்வபௌமர் கம்பர். ஆனால் உத்தர காண்டத்தை தமிழ் மொழியில் கொடுத்தவர் கம்பர் கிடையாது, ஒட்டக்கூத்தர். கூத்தனூர் சரஸ்வதினு கேள்விப்பட்டிருக்கல, அந்த சரஸ்வதி தேவியை ஆதாரமாக கொண்டு இயற்றியவர் ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தரும் கம்பரும் சமகாலம். சோழ தேசத்துல ராஜா கீழே வேலை பார்த்தவா 2 பேரும். அந்த 7 காண்டங்களுக்கும் பெயர் காரணம் உண்டு. பால காண்டம்னா என்ன? சீதா பிராட்டியும் ராமரும் பிறந்து வளர்ந்து சிறு பிராயத்தில் எப்படி இருந்தார்கள், சிறு பிராயத்தில் அவர்களுக்கு திருமணம் எங்கனே நடந்தேறியது, பால பருவத்தை காமிக்கிறதோனோ பால காண்டம். அவர்கள் சுகமாக அயோத்தியாவில் வசித்த நாட்களில் என்னவாயிற்று அப்படின்னு காண்பிப்பது அயோத்தியா காண்டம். அடுத்தா இல்ல பால காண்டம்ங்கிறது என்ன? தசரத சக்கரவர்த்திக்கு ஒரு பொண்ணு இருந்தா அத பக்கத்து தேசத்து ராஜாவுக்கு தத்து கொடுத்துட்டார். அப்புறம் பிள்ளை வேணும்னு ஆசை. மாப்பிள்ளைய வச்சுண்டு அஸ்வமேத மகாவேள்வியும் புத்திரகாமேஷ்டியும் மன்னர். பாயசம் வந்தது, அதை பகிர்ந்து கொடுத்தார். பத்னிகள் கர்ப்பந்தரித்தார்கள், குழந்தைகள் பிறந்தது. பிறந்த குழந்தைகளுக்கு பெயரிட்டார்கள். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்று வளர்ந்து வந்த குழந்தைகள்
வசிஷ்டரிடத்தில் பாடம் பயின்றன. விஸ்வாமித்திரர் வந்தார், ராமரை கேட்டார், கூட லக்ஷ்மணர் போனார். தாட்டகாவதம் நடந்தேறியது. சுபாகுவ கொன்னாச்சு, மாரீச்சனை ஓட்டி விட்டாச்சு, அகல்யோத்தாரணம் ஆயிடுத்து, வில்லை எடுத்து முறிச்சாச்சு, சீதைய மணந்தாச்சு, பரசுராம கர்ப்பபங்கம் ஏற்பட்டது. தம்பதியினர் 4 தம்பதியினரும் ஒழுங்காக அயோத்தியா திரும்பினர். ராமர் பிறப்பதற்கு பூர்வத்திலேந்து ஆரம்பிச்சு ராமருக்கு 24 வயசு வரைக்கும் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் வடமொழியில் 2500 ஸ்லோகங்கள் ஆயிடுத்தா. இப்ப நான் என்னெல்லாம் சொன்னேனோ அதை வால்மீகி 2500 ஸ்லோகங்கள்ல எடுத்திருக்கார்.